ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசிம். இன்றைக்கி பசிம் ருசிமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் வச்சு எப்படி புளியோதரை செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆன பிறகு இது கூட 3 சிகப்பு மிளகாய், 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை சேர்த்துக்கணும். இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு சாதத்துக்கான மெஷர்மெண்ட் இது. 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் இந்த புளியோதரை பவுடர் தேவைப்படும். இது மாதிரி பச்சை வாசம் போன பிறகு கலர் சேஞ்ச் ஆகும், அதாவது புளிக்காய்ச்சலோட ஸ்மெல்லும் கலரும் வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாதம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பாத்திரத்திலே கலரலாம் அப்படின்றதுனால நான் சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி என்ன பண்ணணும் அப்படின்னா, சாதம் ஆற வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் நம்ம அந்த தாளிப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். புளியோதரை பவுடரில் உப்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் அந்த உப்பு பத்தாது. ஸோ கொஞ்சமாக இது கூட சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான புளி சாதம் ரெடி ஆகிட்டு. எல்லா வெரைட்டி ரைஸுமே மிக்ஸ் பண்ண உடனே சாப்பிடாம ஒரு 1 hour ஊற விட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ரைஸையும் நீங்கள் 1 மணி நேரம் கழித்து சாப்பிடும்பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நம்ம செய்கிற புளிக்காய்ச்சல் செஞ்சு சாதம் கலருவோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2யும் அப்படியே ஆஃபாக குறைச்சிருங்க மெஷர்மெண்ட்டை. அப்போது நம்ம செய்கிற புளிக்காய்ச்சல் மாதிரியே இருக்கும். அதாவது புளிக்காய்ச்சலில் சாதம் கலருவோம் இல்லையா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதே மாதிரியே இருக்கும். இந்த புளியோதரை பவுடரை சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இடியப்பம், சேமியா, கொழுக்கட்டை இப்படி இன்னும் நம்ம நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.